இப்போ கும்பராசிக்காரர்களுக்கும் கும்ப லக்னக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். 1ஆம் வீட்டுல வந்து ராகு, 7ஆம் வீட்டுல கேது. கண்டிப்பா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ஒரு சச்சரவு அப்படிங்கிறது வரும். ஒரு ஃப்ரிக்ஷன் உள்ள உறவுகளாக மாறும். அந்த ஃப்ரிக்ஷன் உள்ள உறவுகளை வந்து இல்லை யார் விட்டு கொடுப்பாங்க, யார் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்லயே நெல்லு மொச்சை வெல்லம் போட்டு விளக்கேத்துங்க. இல்லைன்னா சின்ன பிரச்சனை, சின்ன வாக்குவாதம் தான் பெருசாக மாறும். அது மட்டும் இல்லாம லக்னத்துல ராகு போகும்போது ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். பண்ணலாமா வேண்டாமா, நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இல்லையா, அது உங்களால அது வந்து மைண்டு கண்ட்ரோலே பண்ண முடியாது. யாரோ ஒருத்தங்க ஏதோ சொல்றாங்க, அது உங்க மைண்ட்ல நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும் மைண்ட்ல போய் உட்காந்துருக்கும். அது வந்து போயிட்டே இருக்கும். ஆமா அது அப்ப எனக்கு இது வந்துருமா அப்படின்னு சொல்லி டு த பாயிண்ட் அது உங்க லைஃப்ல நடக்கிற மாதிரி நீங்க வந்து விஷுவலைஸ் பண்ற அளவுக்கு அது போயிடும். நெகட்டிவ் விஷுவலைசேஷன் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். நீங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். ராகு கேது எங்க போகிறதோ அங்க நெகட்டிவ் எக்ஸாஜரேஷன் இருக்கும். அதுதான் ராகு கேதுவோட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அதை வந்து நீங்க மந்திரத்தினால தான் அந்த எனர்ஜியை வந்து கண்ட்ரோல்டா வச்சுக்க முடியும். ஏன்னா மைண்டை வந்து யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் பியாண்ட் அஸ். நம்மள மீறி அது நடக்கிற விஷயம். அதனால பரிகாரம் பண்ணி தான் அதை கிளியர் பண்ணணும். கேது 7ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய துணைவன் துணைவி அவங்க சொல்ற விஷயங்களை நீங்க கேட்க வேண்டியதா இருக்கும். அது வந்து எப்படி இருக்கும்னா 3-9 அந்த டிரான்சிட் போகும்போதும் கேட்க வேண்டிய ஒரு தருணங்கள் வரும். இந்த 1-7 போகும்போதும் மற்றவங்க என்ன சொல்றாங்கங்கிறத கொஞ்சம் நீங்க செவி கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க மைண்ட்ல அதை எடுத்து வச்சுக்கணும். தட் இஸ் மற்றவங்க சொல்றதையும் நான் அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தணுங்கிற ஒரு தருவாயை எடுத்துக்கொண்டு வரும்.